அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசைகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோவர்க்கம் மூர்த்தி. இன்று நாம் காண இருப்பது விஸ்வாவசு வருடத்துடைய ஆவணி மாதத்திற்கான கும்பராசிக்கான பலன்கள். இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எத்தகைய சாதகமான பல பலன்களையும் எந்தெந்த விஷயங்களில் மிக கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்பதை விரிவாக பார்க்க போறோம். கும்பராசி சனீஸ்வரனுடைய வீடான கும்பராசி அன்பர்கள் எதையுமே உத்வேகத்தோட செய்யக்கூடிய நபர்கள். தனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற அன்பர்கள். ஒரு விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பங்கெடுக்கும் போது தன்னுடைய முக்கியத்துவத்தையும் சொல்வதை விட தானும் அந்த விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள்ல எவ்வாறெல்லாம் பங்கெடுத்து கொள்ளலாம் என்பதை ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு நபர்களா இருப்பீங்க. கோவில் விழாக்களா இருக்கலாம், நிர்வாக ரீதியிலான முக்கியமான விஷயங்களா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னுடைய பங்கும் அதிகமா இருக்கணும் அப்படின்றத யாரும் எதிர்பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுடைய பிரசன்ஸ் அங்க கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதற்கான தகுந்த மரியாதைகளையும் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கக்கூடிய நண்பர்கள் கும்பராசி அன்பர்கள். எதிலும் வேகமா திட்டமிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்கணும். சிலர் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துவது என்பதில் ஒரு திட்டமிடல்ல ஒரு சின்ன யோசனை அதிகரிக்குமா இருக்கக்கூடிய காலம் இது. அம்மாதிரியான யோசனைகளை ரொம்ப பெருசா டைம் எடுத்துக்காம சாதக பாதகங்களை உடனுக்குடன் ஆராய்ந்து பார்த்து அதற்கான முடிவுகளை வேகமாக எடுக்கும்போது நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஏன்னா காலம் தாழ்த்தி எடுக்கக்கூடிய முடிவுகள் பல சமயங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை பெருமளவு குறைக்கக்கூடிய விஷயமா போயிடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து முடிவுகளை உடனே எடுத்து அதற்கான நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பில் அமைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்கு மட்டும் தராதீங்க. இந்த காலகட்டத்தில் பணம் தருவதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையோ வச்சுக்காதீங்க. முக்கியமாக வாக்கு கொடுக்காதீங்க. ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல தெரிஞ்ச நபர்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளை ஆராய்ந்து பார்த்து அது சாதகமாக இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். பொதுவாக இந்த ராசி பலன், இந்த மாத ராசி பலன் பார்க்கும்போது இந்த கிரக சூழல்கள் அதற்கான தகுந்த சூழல்ல இல்லை. அதனால யாருக்கும்